அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 2021ல் 165லேருந்து 185 வரைக்கும் கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரேஞ்சில் கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ரேஞ்சில் இந்த ரேஞ்சில் கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஓகே, 165லேருந்து 185 வரைக்கும். ஸோ 185லேருந்து 200 வரைக்கும் எடுத்தவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஸோ அந்த ரேஞ்ச் கட் ஆஃப்காக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஓகே, இந்த TNEA கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா ரவுண்டுன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 4 ரவுண்டாக கவுன்சிலிங் நடக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3, ரவுண்டு 4னு 4 ரவுண்டாக நமக்கு கவுன்சிலிங் நடக்கும். அந்த ரவுண்டு எதை பேஸ் பண்ணி பிரிப்பாங்கன்னா கட் ஆஃப் பேஸ் பண்ணி பிரிப்பாங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1க்கு பார்த்தீங்கன்னா 175லேருந்து 200 வரைக்கும் ரவுண்டு 1 லாஸ்ட் இயர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ரவுண்டு 2 பார்த்தீங்கன்னா 145லேருந்து 175 வரைக்கும் ரவுண்டு 2 பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இது லாஸ்ட் இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதே தான் இந்த வருஷமும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. பிகாஸ் ஒரு 2 to 5 கட் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மினிமம் 2, மேக்ஸிமம் 5. ஸோ மேக்ஸிமமே 5 தான். ஸோ அதுக்கு மேலே 10, 20 அந்த மாதிரிலாம் யாராச்சும் சொல்கிறாங்கன்னா நம்பாதீங்க. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 165லேருந்து 185 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்டு 1லேயும் வருவீங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்டு 2லேயும் வருவீங்க. பட் எக்ஸாக்டாக தெரியாது யார் எந்த ரவுண்டில் வருவீங்கன்னு. ஏன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இனிமே தான் நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி ஸோ ரேண்டம் நம்பர் கொடுத்து ரேங்க் கொடுத்ததுக்கப்புறம் தான் எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு தெரிய வரும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 180 மேலே உள்ளவங்க ரவுண்டு 1ல் வந்துடுவீங்க என்னுடைய ப்ரெடிக்ஷன் தான். இட்ஸ் நாட் ஒன்லி எ ப்ரெடிக்ஷன், இட்ஸ் நாட் அ ஃபைனல் டிசிஷன். ஸோ அதுவும் நான் சொல்லிக்கிறேன். பட் என்னைக்கும் நம்ம காமன் டிப்ஸாகவே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஓகே, நான் 180 மேலே எடுத்தவங்களுக்கு நான் இப்போ ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். 180 to 185. ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் ஒரு கட் ஆஃப் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு டிப்ஸ் சொல்லிவிட்டு ரிமைனிங் உள்ளவங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ 180லேருந்து 185 வரைக்கும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவுண்டு 1ல் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி ரவுண்டு 1ல் வந்துட்டீங்கன்னா என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த காலேஜ் கிடைக்குமா, அந்த காலேஜ் கிடைக்குமா, அந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்காதீங்க. கிடைக்குமான்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லா காலேஜும் சாய்ஸ் லிஸ்ட்டில் கொடுக்கணும். ஸோ யூ ஹேவ் தட் ஆப்ஷன். ஸோ எல்லா காலேஜும் உங்களால் சாய்ஸ் லிஸ்ட்டில் கொடுக்க முடியும். ஒரு ஃபீச்சர் கூட அங்கே டிசேபிள்டில் இருக்காது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஐடி கொடுங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் இசிஇ கொடுங்க, அதுக்கடுத்து SSNல கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கடுத்து PSGல ஐடி. ஸோ இந்த மாதிரி எல்லா நல்ல காலேஜையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் டிப் உங்களுக்கு 180லேருந்து 185 வரைக்கும். ஸோ இது ரவுண்ட் 1 பசங்களுக்கான ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப். இது எல்லா நல்ல காலேஜையும் நீங்கள் கொடுக்கணும். பிகாஸ் யூ ஹேவ் தட் ஆப்ஷன் வென் யூ ஆர் இன் ரவுண்ட் 1. ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது தெரியாது. உங்கள் கட் ஆஃப் ஏற்ற மாதிரி கிடைக்கும், கிடைக்காமலும் போகும். பட் கொடுக்கறதுனால தப்பு கிடையாது. கிடைச்சா நல்லது, கிடைக்கலன்னா அது கீழே இருக்க சாய்ஸ் ஏதாச்சும் கிடைச்சிரும். இது ஃபஸ்ட்டு திங். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, டாப் ப்ரைவேட் காலேஜ், அதில் இருக்க எல்லா நல்ல கோர்ஸையும் அடிச்சிருங்க. கண்டிப்பாக ஒரு கோர்ஸ் கிடச்சிரும் டாப் 10 காலேஜில். ஸோ SSNஆ இருக்கட்டும், RMKவா இருக்கட்டும், குமரகுருவா இருக்கட்டும், ஸ்ரீகிருஷ்ணாவா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ரைவேட் காலேஜஸ்லாம் இருக்குது. அந்த ப்ரைவேட் காலேஜஸ் லிஸ்ட்டை நீங்கள் அப்படியே உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த காலேஜஸ்லாம் நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு அண்ணா என்னென்னலாம் டாப் காலேஜோ அதை கொடுத்துருங்க. அண்ணா யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி காலேஜில் கோர்சஸ்லாம். அதுக்கடுத்து இந்த மாதிரி டாப் ப்ரைவேட் காலேஜஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ 180லேருந்து 185 வரைக்கும் எடுத்திருக்கீங்களா, உங்களுக்கு இதிலே ஒரு காலேஜ் மாட்டிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிப். நெக்ஸ்ட் இந்த 165லேருந்து இந்த 180, ஸோ இந்த ரேஞ்ச் உள்ள கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இன்கேஸ் 175லேருந்து 180 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்தீங்கிட்டீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா நான் எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் வேணாலும் உங்களால் சூஸ் பண்ண முடியும். பட் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வர மாட்டீங்க. ஸோ அதனால் 165லேருந்து 180 வரைக்கும் நீங்கள் ரவுண்டு 2னே நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் அவங்க உங்களுக்கு அதுக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுலேயும். பட் இப்போ நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன் நீங்கள் காலேஜஸ் சூஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? இது ரொம்ப ஒரு கொஷின், நிறைய பேர் கேட்ட கொஷின். இந்த கட் ஆஃப் தான் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. கண்டிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ் கிடைக்கும்,
மதுரை தியாகராயா காலேஜ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கிடைக்கும். பட் ஒரே ஒரு சின்ன ஒரு கன்ஸ்ட்ரெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட கோர்ஸ் கிடைக்காது. நீங்கள் ஒரு 169 கட் ஆஃப் வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கோர்ஸ் வந்து கிடைக்காது அந்த கட் ஆஃபை வச்சுக்கிட்டு. ஸோ அந்த கட் ஆஃப்க்குலாம் 190 மேலே இருக்கணும் அந்த கோர்ஸ்க்குலாம். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் சில ரெப்யூட்டேஷன் கம்மியாக உள்ள கோர்சஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கோர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம், பிரிண்டிங் டெக்னாலஜி, அதுக்கடுத்து ஏசிடி கேம்பஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கோர்சஸ் நமக்கு இருக்குது. ஏசிடின்னு ஒரு கேம்பஸ் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டியில், எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. ஸோ லெதர் டெக்னாலஜி, பேக்கிங் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்துக்கலாம். பிகாஸ் இது வந்து யூனிவர்சிட்டி காலேஜ். ஸோ ஜிசிஇ, ஜிசிடி, ஸோ இந்த மாதிரி காலேஜில் பார்த்தீங்கன்னா கம்மி கட் ஆஃப்க்கு நிறைய கோர்சஸ் இருக்குது. அந்த நம்ம காலேஜஸ் கட் ஆஃப் லிஸ்ட்லாம் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் லைனா. ஸோ இன்றைக்கி நான் சில கட் ஆஃப் போட்டேன் நிறைய காலேஜஸ்க்கு. ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் இன்னும் வெகு விரைவில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம், ஓகே நம்ம கட் ஆஃப்க்கு இந்த கவர்மெண்ட் காலேஜ்லாம் கிடைக்கும் இந்த கோர்ஸ்லாம். ஸோ இதை வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லைப்பா எனக்கு நல்ல கோர்ஸ் தான் எனக்கு வேணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நான் பெரிய கோர்ஸ் தான் நான் படிப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் வேணாம், நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜ் வந்துடுங்க. ஸோ ஏன்னா கவர்மெண்ட் காலேஜில் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம். ஸோ 165லேருந்து நான் என்ன சொன்னேன் வந்து 180 வரைக்கும் நான் வந்து சொல்லலாம். ஏன்னா 180 to 185 நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த ரேஞ்ச் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாப் 10 காலேஜில் கண்டிப்பாக வந்து கிடச்சிடும். டாப் 10 ஆர் டாப் 15 கண்டிப்பாக வந்து கிடச்சிடும். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் சில டாப் ப்ரைவேட் காலேஜஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த காலேஜஸில் நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போட பாருங்கள். இப்போ நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கலாமே. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 165 எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவருக்கு என்ன மாதிரியான காலேஜஸ்லாம் கிடைக்கும்? ஸோ அஃப்கோர்ஸ் நிறைய காலேஜஸில் வந்து நல்ல கோர்சஸே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து டைமிங் நான் வந்து சில கோர்சஸ் நான் வந்து சொல்கிறேன் சில காலேஜஸ். ஸோ சென்ட் ஜோசஃபில் உங்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜஸில் உங்களுக்கு நிறைய கோர்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஈஸ்வரியில் உங்களுக்கு நிறைய கோர்ஸ் கிடைக்கும். ஸோ சிஐடி காலேஜில் உங்களுக்கு நிறைய கோர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்கேல சில கோர்சஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த கட் ஆஃப்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இந்த மாதிரி தேடுங்க, டாப் காலேஜஸில் டாப் கோர்ஸ் என்னென்னலாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் 165 வரைக்கும் அந்த ரேஞ்ச் பசங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறேன் சென்னை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. பிகாஸ் ஐ ஆம் ஃப்ரம் சென்னை, அதனால் எனக்கு சென்னை டிஸ்ட்ரிக்ட் பற்றி தெரியும். ஸோ நீங்கள் தான் உங்கள் டிஸ்ட்ரிக்டை பற்றி ரிசர்ச் பண்ணணும். ஸோ நம்மளால் நம்ம சேனலால் எவ்வளோ ஹெல்ப் முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வீடியோஸ் வந்து கொடுப்போம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும். பட் சென்னை டிஸ்ட்ரிக்ட்க்கு மேக்ஸிமம் வீடியோஸ் வந்து வரும். சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட் யாராச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் ரிப்ளை. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு கட் ஆஃப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு சூப்பரான ஒரு டிப்பு. ஃபர்ஸ்ட் என்ன, கவர்மெண்ட் காலேஜ் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆனால் கண்டிப்பாக நான் ஒன்று சொல்கிறேன், கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோட படிச்சிங்கன்னா இந்த பிரிண்டிங் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி இது எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து வேலை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது ஜாப், அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் இந்த 165லேருந்து இந்த 180 வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்க்கு. செகண்ட் சாய்ஸ் என்னன்னா பிரைவேட் காலேஜ். ஸோ அந்த பிரைவேட் காலேஜில் உள்ள டாப் கோர்சஸ், அதாவது இசிஆர் இருக்கட்டும், சிஎஸ்சியாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. ஆனால் இதுலேயும் இது இந்த மாதிரி நிற்காதீங்க, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் தான் எடுப்பேன் 165 கட் ஆஃப் வச்சுட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் கிடைக்கும், பட் வந்து இந்த டாப் 15க்குள்ளே கிடைக்குமான்னு தெரில. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இசி எடுங்க, ஐடி எடுங்க. ஸோ இதெல்லாம் கூட நல்ல கோர்ஸ் தான், இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சென்ட் ஜோசப் காலேஜ், சிஐடி காலேஜ், அதுக்கடுத்து பனிமலர் காலேஜ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாய்ராம். ஸோ இந்த மாதிரி காலேஜஸ்லாம் இதெல்லாம் டாப் 15க்குள்ளே சென்னையில் உள்ள காலேஜ். நான் டாப் 10 ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அடுத்த 5க்காக நான் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த கட் ஆஃப்லாம் நிறைய யூடியூப் சேனல்ஸில் டிப்ஸ் சொல்கிறவங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக யாருமே இந்த ரேஞ்ச் கட் ஆஃப்லாம் எடுத்து பேசவே மாட்டாங்க. ஸோ பேசினாலே 185 மேலே இல்லை 190 மேலே, ஸோ இந்த மாதிரி வச்சு தான் பேசுவாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸோட எபிலிட்டி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தாண்டி வந்தவங்களுக்கு தான் தெரியும் ரீசெண்டாக. ஸோ அதனால தான் நம்ம சேனலில் நான் இந்த மாதிரியான வீடியோஸும் போடுறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ்லாம் வீடியோ ஷேர் பண்ணணும்னு கூட எனக்கு அவசியம் இல்லை, நீங்கள் இந்த டிப்ஸை சொல்லுங்கள், அதுவே போதும். ஸோ எல்லாருக்குமே வந்து பெனிஃபிஷியலாக இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கடுத்து உள்ள கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து வீடியோஸ் போடுவோம். தேங்க்யூ வெரி மச்.